ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடலூருக்கு கடற்கன்னி வந்திருக்காங்க. ஆமாம், எங்கள் ஊரில் கடற்கன்னி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கலாம் தான் நாங்கள் சட்டுப்பட்டுன்னு பேக் பண்ணிவிட்டு பாப்பாவை கூப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். இந்த எக்ஸ்போ ஆரம்பித்து ஒரு 10 days ஆகும். இருந்தாலும் எங்களை இப்போ தான் கூப்பிட்டு போனாங்க. முன்னாடி பார்க்கும்போதே வந்து செம்மையாக இருக்குல்ல, இன்ட்ரோலாம் பயங்கரமாக இருக்குது. இந்த செட்டிங்ஸ்லாம் அழகாக இருந்தது. இந்த பிக்சர்லாம் வந்து நேச்சுரலாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து கடற்கன்னி உட்காந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல். நம்ம வந்து அந்த கடற்கன்னியை பார்க்க போகிறோங்கிறதுக்கான முதல்ல வந்து ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு அந்த இன்ட்ரோலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அவங்க டிக்கெட் வாங்கிட்டு வர வரைக்கும் சரி நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது இன்ட்ரோ செக்ஷன் மட்டும். ஆனால் நம்ம எப்பயுமே வெளிப்புறத்தை பார்த்து ஏமாந்தக்கூடாதுங்க. உள்ளே போய் பார்த்தா தான் பெரிய ட்விஸ்ட்டே இருந்தது. நான் வீடியோ போக போக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க வஷ்ணி? 80 rupees. ஆமாம், அபோவ் வந்து 3 yearsக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே 80 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் போன 3 பேர் வந்து 240 டிக்கெட் வாங்கிட்டு வந்த பிறகு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே செல்ஃபி பாயிண்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த சின்னதாக வந்து இந்த பேர்ட்ஸோடைய விங்ஸு, அப்புறம் சின்ன சின்ன தலைவர்களுடைய இது அப்படியே கொடுக்குற மாதிரி ஆதிவாசி நம்ம மனிதர்கள் எப்படி ஆதியில் உருவானாங்க அந்த மாதிரி இலை ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஓவியங்கள்லாம் வச்சு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அப்புறம் சின்னதாக ஒரு வாட்டர் பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதில் லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கீழே வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து கம்பளை மாதிரி விரிச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து ரெண்டு இடத்துல வந்து ஊஞ்சல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிளேஸ் உக்கார்றதுக்கு எல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வெல்கம் ஏரியாலாம் நல்லா தான் இருந்தது. உள்ளே போன பிறகு தான் வந்து ஒன்றும் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. நம்ம 80 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம அந்த கடற்கன்னியை மட்டும் பார்க்குறதுக்கு போகலாம் உள்ளே. ப்ளஸ் ஒரு டிஜே வச்சுருந்தாங்க, ப்ளஸ் மேஜிக் வச்சுருந்தாங்க. இந்த 3 விஷயம் மட்டும்தான். அந்த டிஜேயில் பாப்பாவை சும்மா ஆட சொன்னாலே ஆடிட்டு கிடக்கும். ஆனால் டிஜேயில் போய் ஆட சொன்னால் ஆடவே ஆடாது. அப்படி தான் நேற்று பண்ணுச்சு. ரொம்ப ஓவராக ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம போய் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஓவராக வந்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நேற்று பண்ணுச்சு பாப்பா. டான்ஸ் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து டிஜேயில் பெரியவங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பொது இடத்துக்கு போனால் அந்த இன்னர் சைல்டு வந்து வெளிப்படும்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளே இருக்கிற குழந்தைத்தனம் வந்து வெளிப்படும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நேற்று பெரியவங்களாம் வந்து அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதையும் நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம பாப்பாவை ஆட சொன்னதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அப்படியே குனிஞ்சு நெளிஞ்சு ஓவராக பண்ணிகிட்டு இருந்துச்சு நேற்று. பல டென்ஷனுக்கு வந்து அவங்க அடிச்சிட்டாங்க பாப்பாவை. அந்தளவுக்கு வந்து நேற்று டென்ஷன் பண்ணுச்சு எங்களை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களாம் நல்லா ஆர்வமாக விளையாண்டதுங்க. நம்மக்கிட்ட பசங்கக்கிட்ட இருந்த ஒரு இதே வந்து ஸ்டேஜில் ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த பிள்ளை என்னென்னா வச்சுங்க, இது டான்ஸ் ஆட சொன்னதுக்கு ஆடவே இல்லை. இதை விட குட்டி குழந்தையெல்லாம் வந்து நல்லா அழகாக டான்ஸ் ஆடிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கூட பாருங்கள், நான் பேச பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்ருக்கு. அவ்வளோ அழகாக அந்த லாஸ்ட்டு கார்னரில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரும் வந்து அவ்வளோ க்யூட்டாக டான்ஸ் ஆடிருந்தாங்க. அந்த பாப்பாவும் சரி, அவங்க கூட வந்தவங்களும் சரி, அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டிலே வந்து ஃபுல் டே வந்து நம்ம ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு தூக்கி கொண்டே போட்டுக்கிட்டு ஃபுல் டே நம்ம வேலை செஞ்சிட்ருப்போம். எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி டிஜே பார்ட்டிலாம் வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதில் தானே பார்த்துருப்போம். ஆனால் இந்த செக்ஷனில் பார்க்கும்பொழுது முகம் தெரியாதவங்க, அதாவது நம்ம ரிலேஷன்லாம் இருப்பாங்க, நம்மளை பார்த்தா கூச்சப்படுவாங்க, சங்கோச்சமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் யோசிப்போம். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் பிளேஸ் தானே, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சவங்கலாம். தாராளமாக டான்ஸ்லாம் ஆடலாம். ஆனால் பாப்பா என்னவோ ஆட மாட்டேங்குது. எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுங்க. எனக்கு ஆட தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் ஆடிப்பேன். எனக்கு ஆட தெரியாததுன்னு ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த லைட் கலராக வந்ததில்ல, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தாங்க மேஜிக் ஷோ பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்தது. நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, அங்கே சாங் ஓடிக்கிட்டே அதனால நான் மியூட்டில் போட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இந்த 3 பேர் தாங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எனர்ஜிக் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தது. அந்த பொண்ணு, அந்த கூட இருக்கிற பாப்பா, அவங்க கூட இருக்கிறவங்க, இவங்க 3 பேர் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
பட் அவங்க என்ன டான்ஸ் ஆடினாங்களாம் எனக்கு கேட்காதீங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது 2, 3 பிக் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க டான்ஸ் ஆடல தெரியுதா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளே சைட் பை சைட் போயிட்டே இருந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் இவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்களும் நல்லா ஆடினாங்க. இந்த பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் சாரி. அவங்க நல்லா ஆடினாங்களோ இல்லையோ, அவங்களுடைய ஃபியர்னஸை விட்டு அவங்க ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஹோம்லேருந்து கொஞ்சம் அந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற விஷயத்துலேருந்து தள்ளி வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கவே. அவங்க கூட வந்தவங்கலாம் வந்து இங்கே ஆப்போசிட்டில் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அவங்க டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க. இதே மாதிரி நம்மளை விட இந்த நம்ம அம்மா ஏஜில் இருக்கிறவங்கலாம் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு வெளியில் கூப்பிட்டு போனால் அவங்களுடைய வந்து வீட்டில் இருக்கக்குள்ளே எப்பயும் டெரராகவே இருப்பாங்க. வெளியில் போகும்பொழுது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குழந்தைத்தனம் வெளிப்படும். நீங்கள் யாருக்காவது அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய இடத்துல நிறையா ப்ளேஸில் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது ரொம்ப டெரராக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ட்ராவல், டூரிஸ்ட் இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு கூப்பிட்டு போனோன்னா அழகாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற குழந்தைத்தனம் வெளிப்பட்டு அவங்க ஹாப்பினஸ் வந்து செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி தான் அங்கே டிஜே பார்ட்டியில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் நிறைய குழந்தைங்க ஆடிட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் போயிட்டேன். பிளாக் மேஜிக் கிடையாது, மேஜிக் தான். த கிரேட் கரிகாலன் ஷோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடல் கன்னியை பார்த்துட்டு வந்துடலாமா? இதுதான் நம்ம பார்க்க வந்த கடல் கன்னி. இவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கல, அதனால ஒரு எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து அதாவது மேலே போயிட்டு அவங்க மூச்சை வந்து சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வராங்க. அது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அவங்களும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக செய்வாங்க 100%. அவங்க ஆக்சிஜன் இல்லாததால் கொஞ்ச நேரம், அவங்களும் எவ்வளோ நேரம் தான் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணுறது. அதனால மேலே போயிட்டு கொஞ்சம் சுவாசிச்சுட்டு திருப்பி வந்து அவங்க அந்த ஹார்ட் கொடுக்கறது, அந்த செல்ஃபிக்கு அந்த சீஸ் போஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அழகாக பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க்கை பண்ணாங்க. இந்த ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ செலவுகள் பண்ணுறாங்க, அந்த ஆக்சிஜன் மாஸ்க் மட்டும் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்களும் வந்து எந்த ஒரு ஃபியர்னஸும் இல்லாமல் அவங்க என்ஜாய் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வர குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹார்ட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா நிறையா வந்து புதுசாக இருந்தது. இது இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், அதனால் புதுசாக இருந்தது. இந்த ஒன்றே ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து ப்யூர் ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. இது வந்து 6 o'clock ஆரம்பித்து 9 o'clock வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் உண்டு. அது வரைக்கும் இவங்க தண்ணியிலே தான் இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்தே அவங்க தண்ணியில் தான் இருந்தாங்க. இந்த ஒரு வேலை மட்டும்தாங்க ஒரு பிள்ளையாக செய்வா, ஹார்ட் கொடுக்குறா பாருங்க, அதை மட்டும் நல்லா செய்வா பாப்பா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கடல் கன்னி இருந்தாங்க. இங்கே ஒரு ரெட் கலர் ஒருத்தவங்க இருந்தாங்களா, அந்தாண்ட சைடு எல்லோ கலர் இருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிக் எடுத்திருக்கேன். கடல் கன்னியை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் இல்லை வேறு ப்ளேஸில் ஏதாவது நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுங்கள். சொல்லலாம் அந்த மாதிரி அழகாக இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடல் கன்னி மாதிரி தான் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க நம்ம வந்து மேஜிக் ஷோவுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்து நம்மக்கிட்ட உதறி காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஆனால் பார்த்தா அம்பர்லா வருது எப்படின்னு தெரியல. பேக் சைட்லேருந்து ஒரு ரெட் கலர் அம்பர்லாவும் எல்லோ கலர் அம்பர்லாவும் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் எடுக்கிறாங்க. அந்த ஃப்ளவரை வச்சு மேஜிக் பண்ணுவாங்க பாருங்கள். உள்ளே ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது என்ன தான் மந்திரம் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கும். ஆனால் அவங்க எதுலேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது எப்படின்னு தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ பாருங்களேன், இது அந்த டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க, அந்த மூடிக்குள்ளே வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள், இப்போ எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் வந்து முயல் வரும். அந்த முயலெல்லாம் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து டச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரேபிட்க்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, ஒயிட் அண்டு பிங்க், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லாரும் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் டச் பண்ண கொடுத்தாங்க. அப்போ டச் பண்ண கொடுத்துட்டு அவங்களுடைய ஒர்க்கு, அதாவது குழந்தைங்கலாம் அங்கே நிறையா இருந்துச்சுல்ல, அவங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் டச் பண்ண கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த அம்பர்லாவா, செகண்ட் வந்து அந்த ரேபிட்டா, தேர்ட் ஒன் பாருங்கள். இது வந்து
கொக்கோ கோலா பாட்டில் வைக்கிறாங்க. மேலே வந்து ஒரு கவர் பண்ணுறாங்க. பாருங்கள், கவர் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்க எப்படி தான் வருது, இல்லை மேலே ஏதாவது டாப்பில் ஏதாவது வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. மேஜிக்கா இல்லை நம்மளை வந்து ஏமாத்துறாங்களான்னு தெரில. பாருங்க, அதை அப்படியே விழுங்கிட்டாங்க, எப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்டிக்குள்ளே இந்த ஃப்ளவரை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க, மேஜிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுற்றி சுற்றி எதோ சொல்கிற மாதிரி சொல்லி மேஜிக் பண்ணி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணக்குள்ளே 2 ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது அவங்க கையில் டேக் ஓவர் பண்ணும்போது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும் அதில், எப்படின்னு தெரில. பாருங்க, இப்போ 3 இருக்கா, இப்போ திருப்பி இன்சர்ட் பண்ணுவாங்களா, இப்போ பாருங்கள் எப்படின்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த டப்பாக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களா எல்லாத்துக்கிட்டேயும். அந்த ஒருத்தவங்களை உட்கார வச்சு, ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க லேடி உட்காந்துருப்பாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வரும். இந்த ஷேப்பில் வந்து 1 2 3 பாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேஜிக் இருக்குது. அது என்ன நீங்களே பாருங்கள். அந்த மேஜிக் பண்ணும்பொழுது வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன், அந்த கூட இருந்தாங்கல்ல அவங்கள தான் கூப்பிட்டு ஏதோ பண்ண சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து செஞ்ச பிறகு அது ஒரு டம்மி பாவா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே பார்க்கக்குள்ள அவங்க ஷாக்கிங்காக இருந்தது. இந்த பாக்ஸ் எடுத்தாங்களா, நெக்ஸ்ட் இப்போ தான் நினைக்கிறேன், நானே மறந்துட்டேன். இப்போ தான் இப்போ ஆனால் இதுக்குள்ளே எப்படி வச்சாங்க என்னான்னு ஒன்றுமே புரியல. கூப்பிடுவாங்க, மேஜிக் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நம்ம வடிகட்டி மாதிரி இருக்குது. அந்த வடிகட்டிக்குள்ளே வந்து அந்த கிளாத்தை வச்சு எடுக்கிறாரு. வச்சு எடுத்தால் அது பார்த்தா ஒன்றும் இல்லை, காமிக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லுவார். அந்த துணியை ஃபுல்லாக அதில் போட சொல்லுவார். அந்த துணியை போடுறதுக்கு அந்த அம்மா அவ்வளோ லேட் பண்ணுது. டக்குன்னு போடாமல் இரவோ வச்சுட்டு வேடிக்கை காமிச்சிட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மேஜிக் பண்ணுறாங்க. அப்புறம் மேஜிக் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ளே எதோ பண்ண சொன்னாங்க. சூமந்திரக்காரி வித்தெல்லாம் பண்ண சொன்னாங்க. இப்போ பாருங்களேன், இதை கொடுத்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க அவங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்னேக். ரப்பர் தான் தொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அதை கீழே தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மேஜிக் ஷோ, அதோட த கிரேட் கிரிகாலன் ஷோ முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போட்டுடுவாங்க. உள்ளே போட்டு திருப்பி மேஜிக் பண்ணுறாங்க. அது காணாமல் போயிடுமா. அது எப்படி என்று எனக்கும் தெரியவில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த குழந்தைய கூப்பிட்டு இதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் ரிப்பன், அதை வந்து காதுக்குள்ளே விடுவாங்க. காதுக்குள்ளே விட அந்த ஹோல்குள்ளே அது போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காணும், கையில் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட காதுலேருந்து இழுப்பாங்க. என்னென்னவோ மந்திரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க லேர்ன் பண்ணிட்டு வருவாங்களா என்னான்னு தெரியல. கையிலே வச்சுருக்காங்களா இல்லை என்னான்னு தெரியல. அவங்க கையை காட்டுறாங்களான்னு பார்க்கும். இதை கூட நான் சரியாக கவனிக்கல, வீடியோ எடுக்கிற பிஸியில் இருந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுருப்பாங்களோ
தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பையன் காட்டுறான் பாருங்க, வர்ஷினி பாப்பானா நேரம் ஒடியாந்துருக்கும். ஆனால் கையவும் காட்டுறாங்களே, அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு கூட கேட்கல, அது பாட்டு அமைதியாக நிற்கிது. அவன் பாட்டு குடுன்னு அவங்க அப்பா கிட்ட வரான். அப்போ திருப்பி அவங்களே கூப்பிட்டு இந்தாண்ட காதுலேருந்து பிடிச்சி இழுப்பாங்க. இந்தாண்ட காதுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மேஜிக் ஷோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் நம்ம கடல் கன்னியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். லென்த்தாக போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொன்று இருக்கா, இந்த பால்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. இந்த பால்ஸ் வச்சு கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, 2 பேரும் 2 கையில் வச்சுருக்காங்க. அது பால்ஸ் ஆர் ஃப்ளவராக என்னான்னு தெரியல. இந்த குழந்தைக்கிட்ட ஒன்று, அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி சேம் மேஜிக் பண்ணுறாங்க. இங்கே ஒன்று இருக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு பால், இந்த ஒரு பால் ரெண்டத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து சும்மா பால் வச்ச மாதிரி தான் வச்சாங்க, ஆனால் பால் வைக்கல. இவங்க கையில் ஒன்று இருந்துச்சு, இவங்க கையில் ஒன்று இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. கையில் ஊதி விட்டாங்க, ஆனால் அங்கே இருக்குது எப்படின்னு தெரில. இன்னும் ஒரு மேஜிக் இருக்கு போல். இந்த மியூசிக் அண்ட் மேஜிக்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, இது உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. ஏன்னா நான் மியூட்டில் போட்டிருக்கேன்ல, அவங்க வந்து அந்த தபையில் வாசிக்கும் பொழுது அந்த சவுண்டு என்னென்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த மேஜிக் அண்டு மியூசிக் அண்டு மேஜிக் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாசிக்க ஒரு பிக்சராக காட்ட அதோடைய மியூசிக் வந்து அங்கே ப்ளே ஆகுது. ஆனால் அது எப்படின்னு எனக்கும் தெரியல. பட் பக்கத்துலேயும் எதுவும் சிஸ்டம் இருக்கிற மாதிரி தெரியல, மியூசிக் சிஸ்டம் என்னான்னு தெரியவில்லை. இவ்வளோ நேரம் என்ன மேஜிக் இருந்துச்சோ அதே மேஜிக் தான் இப்போவும். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அதுலேருந்து இந்த கிட்டார் எடுக்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது மேஜிக் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.